இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 200 அந்த 200 யாருக்குங்கிறதான் தீர்மானம் பண்ணணும். அது மக்கள் தான் தீர்மானம் பண்ணுவாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கணும். கூட்டணியை பொறுத்தவரையில் இன்னைக்கு நாங்களும் வலுவான கூட்டணியில் அமைச்சிருக்கோம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் 505 தேர்தல் வாய்ப்புகள் சொன்னாங்க. நம்முடைய முதலமைச்சர் சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பிப்ரவரி மாதம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் 90% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னாங்க. முதலமைச்சரே இன்னொரு பேட்டியில் பார்த்தா நாங்கள் 80% நிறைவேற்றியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி ஒரு இடத்துல பேசும்போது நாங்கள் 75% 80% நிறைவேற்றியிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அவங்க 90% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. ஆக மீண்டும் பொய்யான வாக்குறுதி நிறைய கொடுத்துருக்காங்க. பழைய அரசு ஓய்வு திட்டத்தில் இன்னும் அரசு ஊழியர்களுக்கு முறையான அறிவிப்பு எதுவும் அறிவிக்கிறது. அதனால் அரசு ஊழியர்கள் யாரும் இன்றைக்கி அவங்க பக்கம் ஓட்டு போட மாட்டாங்க. 5 வருஷம் தரேன்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்த வருஷம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வருஷம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வரும். ஆனால் இந்த 5 வருடமும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, கல்லூரிக்கும் பள்ளிக்கும் போக வேண்டிய பிள்ளைகள், கையிலே புத்தகத்தை எடுக்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கி கஞ்சாவை எடுத்திருக்கிறது. கஞ்சா மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கு உருவாகியிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, பெத்தமிட்டியம் போன்ற போதைப் பொருட்கள். அதுவரை சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இன்றைக்கி கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா தோட்டங்களில் வயதானவர்கள்லாம் படுகொலை செய்யப்படுகிறார்கள். காரணம் கஞ்சா. ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து 3 பேரை திருப்பூரில் வெட்டி கொண்டு இருக்காங்க. தோட்டங்களில் வயதானவர்கள் கை காலெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. யாருக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. சாத்தாங்குளத்தில் ஒரு லாக்கெட்டு மரணத்தை வைத்துக்கொண்டே அவர்கள் அதை வச்சே தேர்தல் வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி 33 லாக்கெட்டு மரணங்கள். குடல் ஜெயிலுக்குள்ளே இன்றைக்கி கைதெல்லாம் இன்றைக்கி சாகக்கூடிய சூழ்நிலை. ஆக அவர்களால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசால் இன்றைக்கி ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு தர முடியவில்லை. வெறும் பணத்தை வைத்தே ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பணப்பெட்டியை வாங்கி கொண்டு தான் கூட்டணியிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கி கூட்டணி, எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. அவர்களுடைய கூட்டணி வலுவிழந்து இருக்கிறது. மக்கள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக பக்கம் இருக்கிறார்கள்.